வீக்கட் பொட்டேட்டோ பஜ்ஜி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ 2 ஸ்பூனு சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கடல மாவில் போட்டு கலந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கலக்கிக்கிறேன். இதை பாருங்கள், இது மாதிரி கலக்கி வச்சுருக்கேன். நான் 2 ஸ்பூனு கார பவுடர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, காரம் போட்டுக்கோங்க. இப்போ நான் பொட்டேட்டோ பஜ்ஜி செய்கிறதுக்கு இது மாதிரி பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த பொட்டேட்டோ பஜ்ஜியை போடுறேன். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ பஜ்ஜி எவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், வீக்கட் பொட்டேட்டோ பஜ்ஜியில் வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் மிக்சரு, லெமன் அரை வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வீக்கட் பொட்டேட்டோ பஜ்ஜி கட் பண்ண போகிறேன். இப்படி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேரட் வச்சுக்கிறேன், கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கிறேன், கட் பண்ண கொத்தமல்லி வச்சுக்கிறேன், கொஞ்சம் மிக்சர் வச்சுக்கிறேன், லெமன் புழிஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பொட்டேட்டோ பஜ்ஜி, வீக்கட் பொட்டேட்டோ பஜ்ஜி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.